போது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஆச்சரியமானவைகள் 4 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் உண்டு என்று சொல்லி இந்த சிலந்தியை குறித்து சொல்லுகிறான். வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. எறும்பும் ஒரே நிமிஷம் சிஸ்டர், ஒரு மைக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நல்லா இருக்கு பாஸ்டர் பிரசங்கம், வசனம் வாசிக்கிறது கேட்க மாட்டேங்குது, அந்த நேரம் கேப் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் மைக்கில் வாசிக்க சொல்லுங்களேன்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. கொஞ்சம் மைக்கில் வாசிங்க சிஸ்டர். பூமியில் சிறைவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை அவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசலும், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற குழிமுசலும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், கூட்டம் கூட்டமாய் பறக்கிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் மாளிகையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. ராஜாவுடைய அரண்மனையில யாராயிலும் ஒருத்தர் உள்ள போக முடியுமா? பேச மாட்டேங்கிறீங்களே. எவ்வளவு பெரிய பராக்கிரமன் ஆனாலும் அங்க வாட்ச்மேன் இருப்பான், காவலாளி இருப்பான், 1ஆம் காவல் 2ஆம் காவல்லாம் இருக்கு. ராஜாவை சீக்கிரம் சந்திக்க போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஜெயலலிதா அம்மாவை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது கோட்டையில். அங்கிருந்து ஒரு IAS ஆஃபீஸர், அவங்களுடைய அக்கா என்று விசுவாசி, அவங்க தான் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப அருகில் இருந்து வேலை செய்தவங்க. ஒரு முறை அவங்க என்னோட ஃபோனில் பேசினாங்க. அந்த IAS ஆஃபீஸர், பாஸ்டர் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா என் ஆஃபீஸில் வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு போங்களேன்னாங்க. நான் பேர் சொல்லக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். நான் ஒரு நாள் அவங்கள பார்க்கறதுக்காக போனேன். அப்போ நான் பாம்பேயில் ஊழியம் செய்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வெளியே பார்த்தா பயங்கர கூட்டம், உள்ளே போய் பார்க்குறதுக்கு, அமைச்சர்களை பார்க்குறதுக்கெல்லாம். நான் ஃபோன் பண்ணேன், இவ்வளோ கூட்டத்தில் எங்கே நம்ம உள்ளே போகிறது? சிஸ்டர் மாதிரி உங்களுக்கு சென்னையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறேன், உங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிற்கிறேன், வெளியே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, மண்டே வேறு, மண்டே பெட்டிஷனர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், உங்களை கூப்பிடுறதுக்கு ஆள் வரும் அப்படின்னாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் அனௌன்ஸ் பண்ணுறார், பாஸ்டர் பாலடைக்கலம் ஃப்ரம் மும்பை, பாஸ்டர் பாலடைக்கலம் ஃப்ரம் மும்பை அப்படிங்கிறார். என் கூட வந்து சொல்கிறார், உங்கள் பாருங்க நம்ம பேரை கூப்பிட்றாங்க. எனக்கு ஒரு பயம், என் பேர் எப்படி போலீஸ்காரனுக்கு தெரியும்? நான் கிட்ட போனேன், நான் தான் அப்படின்னேன். அப்போது நீங்கள் மேடம் அப்பாயின்மெண்ட்டான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னேன். உடனே என்னை உள்ளே அனுப்புனாங்க. ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு போனார். என் கூட வந்தவர் கையில் ஒரு பேக் வச்சுருந்தார். பேக்கெலாம் எடுத்துக்கிட்டு அம்மாவை பார்க்க முடியாது சார், பேக்கெல்லாம் இங்கே வச்சுருங்கட்டா. என்னை கூப்பிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 7 இடத்துல என்னை செக் பண்ணாங்க, மேடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். நான் போகும்போது சில எல்லாம் ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் இருக்கிறாங்க, பயங்கர சல்யூட் அடிக்கிறாங்க. நான் ஒரு சஃபாரியில் போனேன். நான் வர மும்பையிலேருந்து வந்திருக்கிறவொன்னே ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேச வந்திருக்குன்னு நினச்சிட்டாங்களே என்ன தெரில. ஆனால் பயங்கர சல்யூட் அடிக்கிறாங்க. 1ஆம் காவல் 2ஆம் காவல் 3ஆம் காவல் 4ஆவது இடத்துல போகும்போது, சார் நீங்கள் அப்படின்னாங்க, மேடம் கூப்பிட்டுருக்குறாங்க. என்னை மட்டும் உள்ள அனுப்பிட்டாங்க, என் கூட வந்தவர் அங்கே நிப்பாட்டாங்க. 5ஆவது காவலை போன ஒரு IAS ஆஃபீஸர், அவர் எழுப்பி நின்று, சார் நீங்கள் மேடத்தை பார்க்கணும். நேராக அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிற ரூமில் போனோடனே அவங்க எழுப்பி நின்று, கூட அந்த IAS ஆஃபீஸர் இருந்தாங்க, இவர் எங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த லேடி எழும்பி எனக்கு விஷ் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஆப்ளிகேஷன் இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு அன்னைக்கு எந்த தேவையுமே இல்லை. ஆனால் அவங்கள பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான், அதுக்குள்ளே நான் வெளியே வந்துட்டேன். ஒரு சாதாரண மந்திரியை, முதலமைச்சர் 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறவங்களை பார்க்கறதுக்கு இத்தனை செக்கிங். ஒரு உலகத்தை, ஒரு தேசத்தை அரசாட்சி செய்கிறவனை பார்க்கணுன்னா, ராஜாவை பார்க்கணுன்னா ரொம்ப சாதாரண காரியமே இல்லை. ஆனால் அவன் குடியிருக்கிற அரண்மனையில் கூட சிலந்தி போய் குடியிருக்குதான். என்ன போய் குடியிருக்கா? சிலந்தி குடியிருக்கான். இதுதான் விசுவாச ஜீவியம். அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த அற்பமான ஜந்துவா இருந்தாலும் ஞானமா இருக்கிற ஜந்து தான்
ராஜாவின் அரண்மனை, நம்ம இயேசு ராஜாவின் அரண்மனையில கூட போய் குடியிருக்க முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நான் சிலந்திய போல இருந்தேன்னா எந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு போலாம்? சத்தமே வரலையே. இந்த ஊர் ராஜா இல்ல, நம்ம மாளிகையில போய் சேர்ந்துடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம மாளிகையில போய் நம்ம சேர்ந்துடலாம், நமக்காய் கட்டி உண்டாக்குற மாளிகையில. இந்த சிலந்தியினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? வலையிலே இருக்கும், வலையிலே இருக்கும். சோத்திரம் 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 சோத்திரம். திடீர்னு ஒரு கொசு வந்து அந்த வலையில் வந்து மாட்டிக்கிடும். நீங்க பார்க்கணும், அந்த இவ்வளவு வேகமாய் வந்து அந்த கொசுவை பிடிச்சு அதை சாப்பிட்றத பார்க்கணும். வலையில் அகப்பட்ட ஒன்னே விடாது. நம்ம ஊர்ல சொல்ல, நான் வந்த சண்டை விட மாட்டேன், வீண் சண்டைக்கு போக மாட்டேன்னு வாங்களே, அது மாதிரி தங்கிட்ட வந்த ஒன்னையும் விடாது. சில நேரம் பல்லிகளை கூட, இந்த பெரிய பெரிய லிசார்ட்ஸ், அந்த பல்லிகளை கூட இந்த சிலந்திகள் கடிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, இதான் விசுவாச ஜீவியம். நான் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருப்பேன், எனக்கு தேவையானதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது யாருடைய ஜீவியம்? விசுவாச ஜீவியம். அதுல விசேஷமா யாரு? சிலந்தி பூச்சி. நமக்கு அப்படி ஒரு விசுவாசம் வேணும். நான் உட்கார இடத்துல இருந்த இடத்துல இருந்து எனக்கு தேவையானது எல்லாம் கர்த்தர் தருவார். அப்படிப்பட்ட விசுவாச வீரன்மாராய் கர்த்தர் நம்மை மாற்றணும். மாற்றுவாரா? கொஞ்ச நேரம் அப்படி ஒரு விசுவாச ஆவியை தருபடியாய் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த விசுவாச ஜீவியம் தாருமாண்டவரே, விசுவாச ஜீவியம் தாருமாண்டவரே, விசுவாச ஜீவியத்தை கட்டளையிடுமாண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, நமக்கு அந்த விசுவாசமும் அப்படிப்பட்ட ஒரு ஜபாவியும் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஜபாவி நமக்கு வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்தட்டும். நாம் எப்படி ஆகிலும் இந்த பூமியில விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து 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 நம்ம எக்காலம் துணிக்கும் போது ராஜாவுடைய அரண்மனைக்கு போயிடணும். எங்க போயிடணும்? ஏசப்பா இருக்கிற அந்த அரண்மனையில போயிடணும். பொருத்தலமான வீதியில போயிடணும். 12 முத்துக்களால் ஆன அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு போயிடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சூரியனும் சந்திரனும் இல்லாத அந்த புதிய எருசலேம் பட்டணத்துல போயிடணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே, கர்த்தருடைய வருகை தாமதிச்சா அடுத்த முறை வரும்போது இந்த குலசேகரத்தை சுற்றிலும் ஏராளமான ஜனம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நிறைய ஜனம் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்று சபையில சேர்த்து கொள்ளப்படணும். ரட்சிக்கப்பட்ட அனுதினம் கர்த்தர் என்ன செய்தாராம்? சபையில சேர்த்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுல 2 ஆராதனை நடக்கணும். இடம் இல்லாததுனால எத்தனை ஆராதனை நடக்கணும்? செய்வாரா? செய்வார். நான் பார்க்குற மேசியதாசையா இருக்கும்போது ஒரு 10, 15, அதிகபட்சம் 20 பேர். இப்ப கர்த்தர் வளர்த்து இருக்கிறார். இன்னும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்னும் பெரிய காரியம் செய்வார். சத்தியத்துக்காக வைராக்கியமாக இருக்கிற ஜனங்களை சபையில கர்த்தர் கொண்டு வந்து நாட்ட போகிறார். நல்ல விசுவாசத்தோடு மகிமைப்படுத்தலாமா கர்த்தரை? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த பூமியில ஜீவித்த போது கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றதுக்காக அடிக்கடி அவர் எங்க போனார்னா மலைக்கு போனார். என்ன செய்தாரா? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல படிக்கும்போது வாசிக்கலாம். கொஞ்சம் மைக்க கொடுங்க சிஸ்டர். பேதுருவையும் யாக்கோபையும் கூட அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல போய் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரையும் மறுகரைக்கு போக துரிதப்படுத்திட்டு இயேசு ஜெபிக்கும்படி மலையின் மேல் ஏறினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி நிறைய இடத்துல இயேசுநாதர் ஜெபிக்கிறதுக்காக எங்க போனாராம்? சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு எனக்கும் கூட இந்த மலையின் அனுபவம் வேணும். மலையின் மேல ஏறது ஈஸியா? பேச மாட்டேங்கிறீங்களே, ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப கஷ்டம். மலையின் மேலே ஏறணும். அப்போ ஜெபங்கிறது லெகுவான காரியம் இல்லை. ஜெபங்கிறது கடினமான காரியம், கடினமான காரியம். அப்போ ஜெபிக்கிறது கடினம்தான். ஆனால் நமக்கும் மலையின் மேல மலையின் அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம். மலை என்பது உன்னத ஜீவியத்தை காண்பிக்கிறது. மலை என்பது உன்னதமான அனுபவத்தை, உயரமான அனுபவத்தை காண்பிக்கிறது. அப்ப ஜெபிக்கிறவர்கள் உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மலையின் மேல் ஏறினார் அப்படின்னா நாமும் மலையில ஏறணும். வேதத்தில் நிறைய பேர் பைபிளில் மலை மேலே ஏறினாங்க. கொஞ்சம் பேர் நான் மலைக்கு போக மாட்டேன்ட்டாங்க. போக மாட்டேன்னு சொன்னேன். 1-2 பேர் சொல்லுவீங்களா? ஞாபகம் இருக்கா? லோத்துக்கிட்ட தூதன் சொன்னான், சமபூமியில் இல்லாதே, பின்னிட்டு பாராதே, மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். அவன் என்ன சொன்னான்? ஐயா, நம்மாலெல்லாம் என்ன செய்ய முடியாது, மலைக்கெல்லாம் ஏறி போக முடியாது, பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமத்துக்கு போயிடுறேன் அப்படின்னா. அப்போ லோத்தை போன்றவர்கள் மலை ஏற மடிக்கிறாங்க. மலையின் அனுபவம் அவங்களுக்குள்ள இல்லை. ஆனால் அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் மலையின் மேலே ஏறினார்கள். இன்றைக்கு ஒரு 4 மலையினுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அனுபவத்தோடு கூட நீங்கள் நானும் ஜெபிக்கிற மனுஷராய் மாறணும். அப்ப ஜெபத்தில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மலையின் அனுபவம் தேவை. என்ன அனுபவம் தேவையா? மலையின் அனுபவம். முதல்ல ஒரு மலை, மோரியா மலை. என்ன மலை? இந்த மோரியா மலைக்கு போனதெல்லாம் யார் சொல்லுங்க? சும்மா வாய்த்தரன்னு சொல்லுங்க. மோசேயா, ஆபிரகாமும் அவன் குமாரனாகிய ஈசா. எத்தனை நாள் ஆச்சு கர்த்தர் நியமித்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு? 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் தேவன் தனக்கு நியமித்த குறித்த இடத்தை கண்டுபிடிச்சு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தில் போய் யாரை வைக்கிறான்? ஈசாக்கு. இந்த மோரியா மலை என்ன அனுபவத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, உறவை விட ஜெபந்தான் முக்கியம். எதை விட? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கு என்ன உறவு? கொஞ்சம் வாய் தருங்களேன். தகப்பனும் மகனும். இப்போ இவனுக்கு ஒரு சேலஞ்ச், இவனுக்கு ஒரு சவால். ஈசாக்கை 100 வயசு 25 வருஷம் காத்திருந்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு 25 வருஷம் காத்திருந்து 100வது வயதில் இந்த ஈசாக்கை அவன் பெற்றெடுத்திருக்கிறான். இப்போ ஆண்டவர் இவனை பார்க்கிறார். நம்ம அப்படிதான் பைபிளில் படிக்கிற 22 அதிகாரமா முதல் வசனத்திலே, ஆதியாகமம் 22:1. நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்போ ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். ஆபிரகாம் எத்தனை முறை ஜெபம் பண்ணானோ தெரியல. ஆனா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறேனே. அப்படி இருக்கா 15ஆம் அதிகாரத்தில், எனக்கு என்ன தருவீர்? எலியேசர் என் வீட்டு, அந்த என்ன ஊருக்காரன்? வாசிங்க. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் வீட்டு விசாரிணைக்காரனா இருக்கிறானே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? வாசிங்க சிஸ்டர். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தான் பரிதாப நிலவரத்தை சொல்றான். எனக்கு வருஷ காலம் காத்திருந்து, சரிதானா? தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாண்டானா. பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் பிள்ளையா நினைச்சிட்டு துள்ளி விளையாண்டானா. அது மாதிரி கதையா? ஆபிரகாமுக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, எனக்கு ஒரு குமாரனை தந்துட்டாரு, எனக்கு ஒரு குமாரனை தந்துட்டாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பயங்கர சந்தோஷம். நான் நினைக்கிறேன், ஆபிரகாமை குறித்து ஒரு புஸ்தகத்தில் விதமாய் வாசித்தேன். எல்லா வெள்ளிக்கிழமையும் அவன் உபவாசம் இருப்பானா. உபவாசம் முடிச்சுட்டு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுப்பானா. ஒரு ஏழைக்கு தான் வீட்டில் கூப்பிட்டு, ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவன் சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் இவன் உபவாசத்தை முடிப்பானா.
கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய பக்திமான் ஆபிரகாமை கர்த்தர் என் சிநேகிதன் சொன்னார். சிநேகிதன்னா வருஷத்துல ஒரு முறை பேசுவாங்களோ? அடிக்கடி பேசுவான். சிநேகிதரா இருந்தா அடிக்கடி கூப்பிடுவோம், அடிக்கடி பேசுவோம். அதுபோல ஆபிரகாம் தெய்வத்தோடு அடிக்கடி பேசி 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 ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஐக்கியம் இருந்துச்சு. இப்ப திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாமை டெஸ்ட் பண்றார். இவன் இருதயம் இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆசீர்வதித்த தேவனை விட்டுட்டான், ஆசீர்வாதத்தை மேல நம்பிக்கையை வச்சுட்டான். இவனுக்கு ஆசீர்வாதமாய் கிடைச்சது யாரு? ஈசாக்கு. ஈசாக்க முத்துறான், கொஞ்சறான். இந்த ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, தேவனுக்கும் அவனுக்கு இருக்கிற அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. பிள்ளையின் மேல ஒரு பாசம் என்ன செய்யுது? அதிகமா பெருகுது. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்துட்டு இருந்தேன், சைக்கிள் தான். ஒரு விசுவாசி என் மேல ரொம்ப பிரியம். அவர் ஒரு நாள் எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தார். செட்டக் ஸ்கூட்டர், புதுசு, பிராண்ட் நியூ. ஷோரூமில் கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கலர் செட் பண்ணுங்கன்னாரு. ஒரு வண்டி எடுத்தேன். நான் நினச்சேன் அவருக்கு தான். நேராக பெட்ரோலை ஃபில் பண்ணி ஜெப வீட்டில் கொண்டாந்து விட்டார். சாவி ஆண்டே கொடுத்துட்டார். நான் தான் ஓட்டினேன், அவருக்கு ஓட்டவும் தெரியாது. யான்னு கேட்டேன். இது உங்களுக்கு தான் பாஸ்டர், நீங்கள் எப்போ மாறி போகிறீங்களோ, எப்போ பைக் டூ வீலர் இருக்கிற சர்ச்சு உங்களுக்கு தராங்களோ, சபை தராங்களோ, அதுவரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, அது பிறகு வேணால் நான் பார்த்துக்கிறேன்னு. பேர்லாம் அவர் பேரில், ஆனால் வண்டி எனக்கு. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். நான் காலையில் 3:30 மணிக்கு 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிறாள். இப்போ ராத்திரியில் ஜெபிக்கிற மனுஷன். காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எங்களுக்கு பொது ஜெபம். ஜெபத்தில் போய் உட்காந்துருக்கிறேன். வண்டியில் காற்று இறங்கிட்டோ நேராக வருவேன், ஜெபத்தை விட்டுருவேன். பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு. திரும்ப போய் உட்காந்து சோத்திரம் சோத்திரம், வாய் மட்டும் தோத்திரம் பண்ணோம், மனசு சொல்லும் வண்டி இருக்கு இல்லையா, அந்த தூரத்துலேருந்து வராங்களா அந்த விசுவாசியை போய் இன்னைக்கு பார்ப்போமா. அப்போ மனசில் திரும்ப சொல்லும். அவங்க காலையில் போனால் இருக்க மாட்டாங்களே, சாயங்காலம் தானே இருப்பாங்க. இப்போ தேவனுக்கு எனக்கு இருக்கிற உறவு என்ன ஆகுது? ஆஃப்டரால் ஒரு டூ வீலர், ஒரு செட்டக் ஸ்கூட்டர்னால என் ஜபமெல்லாம் போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஜபமே இல்லை, வண்டியிலேயே சுற்றிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கர்த்தர் பேசினார், இந்த வண்டியை நான் உடைக்க போகிறேன் அப்படின்னார். ஆண்டவரே, என் வண்டி இல்லை ஆண்டவரே, நீ இந்த வண்டி வந்த பிறகு என்னோட கூட பேசுகிற உறவு குறைஞ்சி போச்சுப்பா. ஆமாம், சில ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் தந்த உடனே தெய்வத்தோடு இருக்கிற அந்த உறவு குறைஞ்ச போது ஆசீர்வாதத்தின் மேலேயே நம்பிக்கை வச்சிருக்கிறோம், ஆசீர்வாதத்தின் மேலேயே மூழ்கிறோம். அதனால கர்த்தர் பார்த்தார், ஆபிரகாமே, உனக்கு உறவு வேணுமா, நான் வேணுமா, இல்லாவிட்ட உன் மகன் வேணுமா, இல்லை நான் வேணுமா? இதை சோதிக்கிறதுக்காக உன் பையனை கொண்டு போய் எங்க பலி செலுத்து? மோரியாவில் கொண்டு போய் பலி செலுத்துட்டார். இவன் போறான். சந்தோஷமா போனானா துக்கமா போனானா எனக்கு தெரியல. பையனை கூட்டு போனான். போகும்போது விறக தூக்கி ஈசாக்கின் தலையில வச்சுட்டான். தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸ், நெருப்பை மட்டும் இவன் பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். ரொம்ப பெருசு இல்லையா வெயிட்டு தீப்பெட்டி. பையன் கேட்குறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, தகன பலிக்கான கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் வசனத்தை. ஆடு எங்கே வா, ஆட்டு குட்டி எங்கே அப்படின்னு கேட்டான். இவனுக்கு கோவம் வந்துட்டு, சும்மா இல்லை, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார், வாயை பார்த்துக்கிட்டு வா. அதுக்கு பிறகு ஏதாவது பேசுனான்னா எத்தனை நாள் டிராவல்? ஒரே ஒரு முறை ஈசாக்கு பேசுனா, எவ்வளோ கோவமா சொன்னான்னு தெரியல, வாயை பத்தல, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அமைதியா வாயே திறக்கல. ஆபிரகாம் போக அவன் பின்னாடியே இந்த விறகு சுமந்துட்டு போனான். 3ஆமத்து நாள் கர்த்தர் குறித்த அந்த மோரியா மலையை கண்டுபிடிச்சான். அங்க இப்ப பலிபீடம் கட்டுறாங்க. இப்போ வாயில் அவனுக்கு கேட்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். கிழவா, பலிபீடத்தை கட்டுறீர, விறக தூக்கிட்டு வந்தது நான், விறகெல்லாம் அடுக்குறீர, ஆட்டுக்குட்டி எங்கேயா? மனசுல தான் கேட்க முடியுது, வாய் திறந்து என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. பலிபீடம் கட்டி விறகெல்லாம் அடுக்கி இவனை கையங்காலம் கட்டி இவனை தூக்கி பலிபீடத்தில் வைக்கிறா. அப்போ வாயில வாய் திறந்தானா?
பேசல. வாய்த்திரவாத ஈசாக்கு, வாய்த்திரவாத ஈசாக்கு. இவன் பட்டயத்தை ஓங்கும் போதுதான், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். இதுல ஒரு வார்த்தையை படிக்கணும். இப்ப வாசிக்கலாம் 2ஆம் வசனம் அதே அதிகாரத்தில். அப்பொழுது அவர், உன் புத்திரனும், நல்ல கவனிக்கணும், புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்குக்கு 3 பேர் சொல்றாரு ஆண்டவர். ஆபிரகாமுடைய புத்திரன், ஒன்லி பிகாட்டன் சன், ஏகசுதன், நேசகுமாரன். பலிபீடத்தில் வச்ச பிறகு ஒரு பேர் எடுத்துடுறார். 12ஆம் வசனம் மீண்டும், உன் ஏகசுதன் என்றும் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா. என்ன பேர் இல்லை இப்போ பலிபீடத்தில் வச்ச பிறகு? பிலவட் சன், நேசகுமாரன். அந்த பேர் போயிருது. அதனாலதான் மோரியா மலை அப்படின்னு சொன்னா, உறவை விட ஜெபம் எனக்கு முக்கியம். எதை விட? பலிபீடத்துக்கு போறதுக்கு முன்னாடி தான் நேசகுமாரன், இஸ் மை பிலவட் சன். நம்ம பலிபீடத்தில் வச்சிட்டோம்னா, when you lay in the altar, அந்த பிலவட் சன், நேசகுமாரன் எடுபட்டுரும். ஒரு ஏகசுதன் சொல்லலாம், புத்திரன் சொல்லலாம், நேசகுமாரன், என் அன்புக்குரியவன், என் பாசத்துக்குரியவன், என் முழு நேசத்துக்குரியவன். அந்த பாசம் எல்லாம் மோரியா மலையில செத்துரும். மோரியா மலைக்கு போனால் என்ன செய்யணும்? சாகடிக்கணும். எதை? உறவுகளை. அதெல்லாம் பைபிளில் படிக்கிறோம். யாக்கோபு ஜெபிக்கும்படி பிந்தி தனித்திருந்தான், தனியாக ஜெபம் பண்ணான் போய். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ மோரியா மலைக்கு போகணும், மோரியா மலையின் மேலே ஏறணும். ஆபிரகாமுடைய ஜெப ஜீவியத்தின் அனுபவம் என்னன்னு? பலிபீடம் என்றாலே நன்றி சொல்லுதல். பலிபீடம் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். பலியினால உடன்படிக்கை பண்ணுவது. பலிபீடத்தில் என்ன சொல்லி, என்ன எதை பலியாக்கினான்? என் நேசகுமாரனை விட இந்த நேசகுமாரனை தந்த தெய்வம் தான் எனக்கு வேணும். இதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், என்னை ஆசீர்வதித்த கர்த்தர் வேணும். எனக்கு ஸ்கூட்டர் வேண்டாம், ஸ்கூட்டரை தந்த தெய்வம் தான் எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் ஆசீர்வாதம் எனக்கு பெருசு இல்லையா, என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் எனக்கு வேணும். இந்த அனுபவத்துக்கு பேர் தான் என்ன மலை? சத்தமா சொல்லுங்களேன். இயேசு மலையின் மேல போனார் அப்படின்னாக்கா சும்மா ஏதோ மலை ஏறி வந்துட்டார் நினைக்காதீங்க. மலையிலே மலை ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. நாமும் இந்த உன்னத அனுபவத்தை பெறணும்னா, நம்முடைய பாசம், நேசம், நம்முடைய உறவுகள், நமக்கு ரொம்ப அதிமுக்கியமா இருக்கிற எல்லாத்தையும் தனி விட்டுட்டு யாரோட போய் பேசணும்? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இந்த ஜெபம், இப்படி ஜெபிக்கிற மனுஷரா இருந்தா கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணும், காதுகள் கேட்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பெல்லாம் ஜெபம் மாறிட்டு, ஜெபம் பண்ணும்போதே செல்போனை பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஒரு மெசேஜ் கூட வரலையே. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, சோத்திரம் 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 பார்க்கிறது. இந்த ஜபத்துக்கெல்லாம் என்ன வராது? யெகோவாயிரே, கர்த்தர் உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்கிறது கஷ்டம். அப்போ இந்த எல்லா உறவுகளையும் என்னை தெய்வத்தோடு கூட சேர்க்க விடாமல், என்னை தெய்வத்தோடு கூட அண்ட விடாமல், என்னை தெய்வத்தோடு கூட நெருங்க விடாமல் என்னை தடை பண்ணுகிற எல்லா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் சுருட்டி வைக்கணும். எதுக்கு வரத்துக்கு முன்னாடி? ஜபத்துக்கு வரத்துக்கு முன்னாடி. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
முந்தியெல்லாம் சென்னையில் இருக்கிற சில பல பரிசுத்தவான்கள் சனிக்கிழமைனாலே செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியல. எங்களை போல முந்தி இருந்த பழைய பரிசுத்தவான்களே சொல்கிறேன். யாரும் செத்துட்டா கூட அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம், எங்கே போயிருக்காங்கன்னே தெரியாது. தாமஸ் ராஜ் பாஸ்டர், பாஸ்டர் சாம் சுந்தரம் இவங்கெல்லாம் சனிக்கிழமை காலையில் போயிடுவாங்க, ஜெபிக்கிறதுக்கு போயிடுவாங்க. சாம் சுந்தரம் பாஸ்டர் சனிக்கிழமை ராத்திரி சாயங்காலத்துக்கு வந்துடுவார். ஆனால் தாமஸ் ராஜ் பாஸ்டர் அப்படி இல்லை. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு ஆராதனைன்னா அவர் கார் கரெக்டாக அந்த ஃபுல் ஃபீட் பக்கத்து வரைக்கும் அது வரைக்கும் வரும். கார் விட்டு இறங்கி நேராக ஃபுல் ஃபீட்டுக்கு வருவார். எங்கே போயிருக்கிறாருன்னு அவங்க வீட்டு அம்மாவுக்கும் தெரியாது, அவங்க பிள்ளைகளுக்கும் தெரியாது. ஜெபிக்கிறதுக்காக ஒரு தனி இடத்த வச்சிட்ருக்கிறாங்க. குடும்பம், சொந்தம், ஃபோன் எல்லாத்தையும் போட்டு போயிடுவாங்க. அப்படி அவங்க ஜெபித்ததுனால தான் சபை என்ன செய்யுதுன்னா தூது கேட்டு வளர ஆரம்பிச்சது. நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். இப்போ நமக்கு அந்த ஜெபம்லாம் வரமாட்டேங்க. என் பையன் பேசுவானோ, என் பிள்ளை காலேஜுக்கு போயிருக்கல அவன் பெல் அடிப்பாளோ, இப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டு மணி 12 ஆகிட்டு சாப்பாடு கொண்டு வேணுமே குழந்தைக்கு, இப்படியே பார்த்துக்கிட்டு சொந்தத்தோடு விளையாடிட்டு இருக்கிறோம், கர்த்தரை விட்டுடுறோம். ஆனால் அந்த பரிசுத்தவான்கள்லாம் அப்படி இல்லை. சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு அனுபவம் வேணும். ஆபிரகாமை போல எனக்கு ஒரு மோரியா மலையின் அனுபவம் வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசிக்கிறீங்க? மோரியா மலையின் அனுபவம் என்ன? எனக்கு ஈசாக்கு பெருசு இல்லை, ஈசாக்கை தந்த தெய்வம் தான் எனக்கு வேணும். ஈசாக்கை விட நான் என் தேவனை கனப்படுத்துவேன். இதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ஈசாக்கு போகும்போது கேட்டான், பலிக்கான தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டான். ஆனா ஆண்டவர் என்ன கொடுத்தார்? முள்ளுகள், கொம்புகள் முள்ளிலே சிக்கி இருக்கிற ஆட்டுக்கடாவை கொடுத்தார். அப்போ நான் ஒன்று விசுவாசிக்கிறேன், ஒரு தியாகமுள்ள பரிசுத்தவானுக்கு, பிரதிஷ்டையுள்ள பரிசுத்தவானுக்கு ஒருவேளை கொஞ்சம் வருத்தத்தில் கர்த்தர் பார்த்துக்கிடுவார் சொன்னாலும், சந்தோஷத்தில் சொன்னாலும், விசுவாசத்தில் சொன்னாலும், தன் மகன் கேட்கிறதை விட பெரிதான கேட்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமானதை செய்வார். குட்டியை கேட்டான், என்ன கொடுத்தார்? ஆட்டு கடாவை தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க இப்படி ஒரு தீர்மானம் உள்ள, பிரதிஷ்டை உள்ள, வேறு பிரிந்த ஜெபம் செய்வீங்கன்னா, தெய்வத்துக்காக எல்லாத்தையும் வெறுத்து தேவனோடு ஐக்கியப்படுகிற ஜெபம் செய்வீங்கன்னா, நீங்க நினைக்கிறதை விட வேண்டிக் கொள்கிறதை விட கர்த்தர் அதிகமாய் செய்வார். ஆபிரகாம் சொல்லிட்டு போன வேலைக்காரர் இடத்துல, நான் என் பிள்ளையாண்டான போய் கர்த்தரை தொழுது கொண்டு என்ன செய்வோம்? திரும்பி ஒரு விசுவாசத்தை கனப்படுத்துவார், உன் ஜபத்தை கனப்படுத்துவார், உன் ஆராதனை கனப்படுத்துவார். உனக்கு என்னெல்லாம் கர்த்தர் செய்யணுமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேருக்கு உண்மையாவே நல்லா இருக்கு பாஸ்டர் சொல்லாதீங்க, இந்த அனுபவம் எனக்கும் வேணும் பாஸ்டர். நான் ஜபத்துக்கு போகிறதுக்கு செல்ஃபோன் போலாம் தூக்கி போட்டு நான் போய் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, நானும் என் தேவனும், என் தெய்வத்தை பிரிக்கக்கூடிய எந்த அந்நிய வல்லமை எனக்கு வேண்டாம். தனித்து ஜெபிக்கிற, தியாகம் பண்ணி ஜெபிக்கிற, உறவுகளை எல்லாம் பலிபிடத்தில் வைத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபாவே தாங்க ஆண்டவரே. இந்த விஷயம் மட்டும் சாராளுக்கு தெரிஞ்சிருந்தா சாராள் என்ன பண்ணியிருப்பா? சாராள் போய், ஆபிரகாம் போய், இருமான மோரியா மலையில் போய் ஈசாக்கை பலி செலுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சாரா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அவங்க முழுக்க முழுக்க உலகத்தை சேர்ந்தவங்க. ஏ கிழவா, உமக்கு அறிவு இருக்காயா? இவ்வளோ வருஷம் காத்திருந்து ஒரு பிள்ளை பெற்று எடுத்துக்கிற இந்த பிள்ளைவே பலி செலுத்த வரும், போயா லூசு பிடிச்ச பயல. ஆமாம், பேசியிருப்பாங்க. நம்ம பேசாதியா, சாரால் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. பரவாயில்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தர் நல்லவர், எல்லாம் எங்களுக்கு தெரியுது, கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அப்போது அதனால தான் சாராள் இடத்துல கூட சொல்லாமல் கொண்டு போய் கர்த்தர் காண்பித்த பலிபீடத்துக்கு போனான். உன் சொந்தத்தை விட, உன்னுடைய உறவை விட, இரத்த சம்பந்தமான உறவுகளை விட நமக்கு தெய்வம் வேணையா? இந்த அனுபவத்துக்கு பேர் தான் என்ன அனுபவம்? மோரியா மலையின் அனுபவம். இதுக்கு பேர் என்ன பேரு? உறவை விட ஜெபம் முக்கியம். ரெண்டாவது ஒரு மலை,
கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் தான் இன்னைக்கு பிரசங்கியா. நான் டைட்டில் சொல்லுவேன், நீங்கள் வசனம்லாம் சொல்ல போகிறீங்க. உணவை விட தேவன் முக்கியம், உணவை விட தெய்வம் முக்கியம். யார் சொல்ல முடியுமா? சாப்பாட்டை விட தெய்வம் தான் முக்கியம். ஞாபகத்துக்கு வரல இன்னும்? யாரோ சொல்றீங்க? மோசே, வெரி குட். மோசே மலையில் ஏறி போனான். என்ன மலை? சீனாய் மலை. எப்படி போனானா? எப்படி போய் அங்கே ஜெபம் பண்ணா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. கொஞ்சம் கூட அப்பம் புசியாமலும், தைரியமா சொல்லுங்க, அப்பம் புசியாமலும். ஆமா, இயேசுநாதர் உபவாசம் பண்ணார். இயேசுநாதரும் அப்பமும் தண்ணீரும், அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தாரா? பேச மாட்டேங்கிறீங்களே. இதெல்லாம் சொல்லும் போது டக்குன்னு உடனே புதிய ஏற்பாட்டுக்கு உங்கள் பைபிளை திருப்ப வேண்டாமா? 4ஆம் அதிகாரத்தில் இயேசு உபவாசம் இருந்தார், லூக்கால் எழுதியிருக்குது உபவாசம் இருந்தார்னு சொல்லி உடனே அங்கே தேடி பார்த்தா கிடைக்கும். இயேசுநாதர் அப்பம் புசியாமல் உபவாசம் இருந்தார், ஆனால் தண்ணீர் குடியாமல் இருந்தார்னு எழுதின மாதிரி எனக்கு தெரியல. இருக்கா? உபவாசம் இருந்ததை பற்றி வாசிங்க பார்க்கலாம். வசனம் அதிகாரம் சொல்லிட்டு வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16:2. 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு. அவ்வளவுதானா? 2வது வசனம் என்னாச்சு? சமயாயிட்டு இருக்க. லூக்கா 4:2 இல்லைங்களா? 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவர் என்ன செய்தாரோ? ஒன்றும் புசியாதிருந்தார். ஆனா மோசேயினுடைய உபவாசம் எப்படி தெரியுமா? அவன் அப்பம் புசிக்கல, தண்ணீர் குடிக்கல. வாசிக்கலாம். யாத்ராகமம் 34:28. 34:28 யாத்ராகமம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஒரு சின்ன லிபரேஷன் நினைக்கிறேன். மோசேவா இருந்தா அப்பமும் புசிக்க கூடாது, தண்ணியும் குடிக்க கூடாது. நம்ம வேணா கொஞ்சம் காப்பிலாம் குடிச்சிக்கலாம் போல இருக்கு. என்ன ஏசுநாதர் என்ன செய்தாரா? அப்பம் மட்டும் தான் புசிக்கல, தண்ணீர் குடிக்கலன்னு சொல்லி எழுதல. சரி, அது நம்ம வாதத்துக்காக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு வியாக்கியானத்துக்காக எடுத்துக்கொள்கிறேன். நல்லா கவனிக்கணும். இப்போ உணவை விட, சாப்பாட்டை விட இவனுக்கு தேவன் முக்கியம். யாருக்கு? மோசே. மோசே எத்தனை முறை மலைக்கு மேலே ஏறினான் சொல்லுவீங்களா? எத்தனை முறை ஏறினான்? 3 முறையா? சரி, இப்ப வாசிங்க. 24ஆம் அதிகாரம் யாத்ராகம புஸ்தகம் 18ஆம் வசனம், கடைசி வசனம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இப்ப சாப்பிட்டானா குடிச்சானா தெரியல. அவன் சாப்பிட்டானா குடிச்சானான்னு தெரியல. ஆனா 40 நாள் மலையில் இருந்தான். நல்லா கவனிக்கணும். எங்க சாப்பிட்டானா குடிச்சானான்னு தெரியல. கர்த்தர் அப்பதான் ஆசாரியன், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த பிரமாணம், ஆசாரிய வஸ்திரத்தை குறித்த பிரமாணம், பலிகளை குறித்த பிரமாணம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தார். 10 கட்டளைகள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தார். இறங்கி வரும்போதே இங்க ஆரோன் பொற்கன்று குட்டி செய்து ஆட்டம் பாட்டம் போட்டப்போ உடைச்சிட்டான். என்ன செய்துட்டான்? இவன் புசிக்காமலும் குடியாமலும் இருந்ததுனால சுபாவம் மாறுச்சா? பேச மாட்டேங்கிறீங்களே. சுபாவம் மாறல. இத்தனைக்கும் முதல் முறை பிரமாணத்தை எழுதி கொடுத்தது யார்? கர்த்தர் எழுதி கொடுத்தார். கர்த்தர் எழுதி கொடுத்ததையே போட்டு டமார்னு உடைச்சிட்டான். இப்ப 2வது முறை அந்த 2 பலகைகளுக்கு ஒத்த ஒரு பலகையை செஞ்சு எடுத்துக்கிட்டு மலையில ஏறி வா அப்படின்னார். அப்ப திரும்ப ஏறி போனா அப்பதான் என்ன செய்யல? அவன் அப்பமும் புசிக்கல, தண்ணியும் குடிக்கல. ரலிலேயே சொல்லுங்களேன். பிரமாணங்களை எழுதி வாங்கிட்டு வந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசே
இந்த மலையின் மேல நீர் அப்பம் புசியாமல் இருந்தீரே, தண்ணீர் குடியாமல் இருந்தீரே, 40 நாள் இருந்தீரே, உன்னுடைய மேன்மை என்ன, உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், நான் முந்தி 40 நாள் இருந்தேன், சரியான உபவாசம் இல்லை, சரியான ஐக்கியம் எனக்கு கிடைக்கல, என் சுபாவம் மாறல, என் சுபாவம் என்ன செய்யல, நான் தெய்வம் தந்ததையே உடைச்சு போடுறவனா இருந்தேன். ஆனா 2வது முறை 40 நாள் என்ன உணவு வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம் என்று சொல்லி உணவையும் எல்லாத்தையும் வெறுத்து நான் மருவ மலைக்கு சீனாய் மலைக்கு போனேன். கிருபையாய் தேவன் பிரமாணத்தை எனக்கு எழுத சொன்னார், நான் எழுதிட்டேன். ஒன்று நடந்தது, தேவனுடைய சத்தத்தை கேட்டேன், தேவனோடு நான் பேசினேன், அவர் என்னோடு பேசினார், என் முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சது. என் முகம் என்ன செய்தது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2க்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? அப்போ நம்ம தியாகம் செய்ய செய்ய பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த மலையின் மேல ஏற ஏற இந்த ஜெபத்தில் வளர 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 நமக்கு தான் ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா? பேச மாட்டேங்கிறீங்களே. இல்லை, யாருக்கு ஆசீர்வாதம்? ஆமா, உணவை விட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உணவை விட மேலானது என் தேவ சமூகம். உணவை விட, கடியை விட, குடியை விட மேலானது என் தேவ சமூகம். அதனாலதான் என்னவோ ரோமர் 14:17 விதமா எழுதியிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். அப்படியானால் தேவனை தரிசிக்க தரிசிக்க அந்த ராஜ்யத்தின் சுபாவம், பரலோகத்தின் சுபாவம் நமக்குள்ளே பிரவாகித்து வரணும், நமக்குள்ள அது இறங்கி வரணும், சுபாவம் மாறணும். என்ன மாறணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப ஜெபிக்க 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 நம்முடைய சுபாவம் இயேசுவின் சுபாவமாய் மாறியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தேவான் முழங்கால் படிட்டு இருக்கிறான், எல்லாரும் கல்லெடுத்து எறிகிறாங்க, அவன் பிதாவை பார்க்கிறான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவன் ஜெபம் கூட பாருங்க இயேசுநாதருடைய ஜெபம் போல மாறிட்டு. நம்ம ஜெபம் அப்படி மாறினையா? நாம் அப்படி மாறினையா? நம்ம ஜெபிக்க ஜெபிக்கிற முகத்துல தேவ மகிமை இறங்கி வரணையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். மோசே, சீனாய் மலையில உன்னுடைய அனுபவம் என்ன? ஐயா, இந்த ஊர்ல சாப்பிடுற நெய்ச்சோறு பிரியாணியை விட என் தேவ சமூகம் இன்பமானதையா, என் தேவனோடு கூட பேசுற அனுபவம் இருக்கே, அது ரொம்ப மேன்மையானதையா. நான் அவரோடு பேசினேன், அவர் என்னோடு பேசினார், என் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணினார். இந்த அனுபவத்தை நினைக்க நினைக்க உள்ளம் உருகுது. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேணும்? எனக்கும் கூட கொஞ்சம் பலன் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மோடு உறவாடி உறவாடி என் சாப்பாட்டை விட, ஆண்டவரே என்னுடைய கத்தாவே மேன்மையானவைகளை குடியை விட, ஆண்டவரே அப்பம் புசிப்பதை விட, தண்ணீர் குடிப்பதை விட, ஆண்டவரே உம்மோடு உறவாடுகிற கிருபை எனக்கு வேணையா. ஏசுநாதர் 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே தூதர்கள் வந்து பணிவிடை செய்தாங்க. ஏசுநாதர் சோதனைக்காரன் அவரை விட்டு போன உடனே தூதர்கள் வந்து பணிவிடை செய்தாங்களா? அப்படியானால் ஜெபம், அப்பம் புசியாமல் இருக்கிற ஜெபம். சிலர் வந்து உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கள் இச்சையை நிறைவேற்றுவதற்காக உபவாசிக்கிறாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்திற்கு 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? இப்ப கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க எவ்வளவு ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், நீர் எங்களை கேட்க மாட்டேங்கிறீரே, எங்களை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறீரே, எங்க ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் ஆண்டவரே? இந்த ஜனங்க எதுக்கு உபவாசம் எடுத்தாங்களாம்? கீழே வாசிங்க. நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போதும் நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள்.
இதோ நீங்கள் உபவாசிக்க நாளிலே, அந்த நல்ல வார்த்தையை பாருங்க, நீங்க உபவாசிக்கிற நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, உங்கள் இச்சைகளின்படி நடந்து, உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் உங்க செய்கிறீர்கள். வேலையெல்லாம் கட்டாயமா செஞ்சு, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கைக்கும், கையால் குத்துகிறதற்கும், கையால் என்ன செய்யணுமா? குத்துகிறதற்கும். இருந்து மாமியார் மருமக மூக்க உடைக்கிறார், மருமக உபவாசம் எடுக்கிற, கத்தரும் காலை உடைக்கும்படியா நான் உபவாசம் எடுக்கிறேன். ஆமா, இதெல்லாம் கேட்குமா? பேச மாட்டேங்கிறீங்களா? நான் கூட அறியாமையில் ஒரு காலத்தில் அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, அவன் இடுப்பை உடையும் ஆண்டவரே. லேவியனை எதிர்க்கிறவன் இடுப்பு என்ன செய்யுமா? முறிக்கப்படுமா. அது லேவியர்களுடைய சுதந்திரம். இதை வச்சுக்கிட்டு அவன் என்னை இப்படி பேசிட்டான் ஆண்டவரே, அவனை நீ சத்திய மாட்டுவர, அவன் இடுப்பை உடைய மாட்டுவர. நல்ல வேளை ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. கேட்டிருந்தா நிறைய பேர் ஜிஹெச்சில் படுத்திருப்பாங்க. ஆமாம், நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுறோமோ? ஆண்டவரே அவனை அடியும், இன்னும் உடையும், ஆண்டவரே அவன் பல்ல உடைக்கணும். வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால குத்துகிறதுக்கும் சண்டை போடுறதுக்காக உபவாசிக்கிறோமா. அதனால தான் கர்த்தர் சொல்றார், இப்படி நீ உபவாசம் பண்றதுனால உன் உபவாசத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன், நோக்க மாட்டேன். வாஸ்து படிங்க சிஸ்டர். வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். பயங்கர சத்தம் விட்டு ஜெபிக்கிறாங்க, இறங்க ஆண்டவரே, அடியும் ஆண்டவரே. ஆமா, உங்க சத்தத்தை உயரத்துல கேட்க பண்றீங்க. இப்படி உபவாசிக்காதீங்க. அந்த உபவாசம் எனக்கு பிடிக்காது, அது எனக்கு உகந்த உபவாசமா இருக்காது. அதே அதிகாரத்துல தான் கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்கு அது உகந்த உபவாசமா இருக்குமோ அப்படின்னு கேட்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு உகந்த உபவாசம் ஒன்று இருக்கு, அதில் நீங்க வாசிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்படிப்பட்ட உகந்த உபவாசம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்தொண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனக்கு உகந்த உபவாசம். மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருக்கிறது தான் உகந்த உபவாசம். பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறது உபவாசம். நாமளே 10 நாள் பாஸ்டிங்ல இருக்கும்போது ஒருத்தன் வந்து சோறு கேட்டா, நானே 8 நாள் பாஸ்டிங்கில் இருக்கிறேன், இன்னும் 2 நாள் இருக்கு உபவாசம் முடிக்க, சோறு கேட்க வந்துட்டான். இதுக்கு பேர் உபவாசமா? இன்னும் சிலர் உபவாசம் உபவாசம் சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கல்ல, தேவனோடு மறைந்திருக்க, மேகத்தால் மூடப்பட, மகிமையால் மூடப்பட, எனக்குள்ளே மகிமை பிரகாசிக்க, மகிமை எனக்குள்ளே வெளியரங்கமாக்கப்பட நான் உபவாசிக்கிறேன்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே போல நான் அப்பம் புசிக்கல தண்ணீர் குடிக்கலன்னு சொல்லிட்டு பிரமாணத்தை உடைச்சிடாதீங்க. இயேசுவை போல உபவாசம் இருந்து சாத்தானை ஜெயிப்போம், சத்துருவை ஜெயிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜீவியத்தில் சீனாய் மலையின் அனுபவம் வேணும். சீனாய் மலையின் அனுபவம் என்ன? உணவை விட இயேசு ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3வது ஒரு மலை, மறுரூப மலை. என்ன மலையா? உறக்கத்தை விட ஜெபம். உறக்கத்தை விட ஜெபம். முதல்ல ஒரு ஊ சொன்னேன், மோரியா மலை. என்ன அர்த்தம்? உறவை விட ஜெபம். சீனாய் மலை உணவை விட ஜெபம் பெரியது. 3வது மறுரூப மலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி,
ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. லூக்கா 9:28-29. இந்த வார்த்தைகளை அவர் லூக்கா 9ஆம் அதிகாரம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றிய மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். இந்த வார்த்தை தான் நான் கேட்டேன். இந்த அனுபவத்தை 3 சுவிசேஷத்தில் எழுதியிருக்கு. மத்தேயு 17லேயும் லூக்கா 9லேயும் மார்க் 9லேயும் இந்த மறுரூப மலையின் அனுபவத்தை எழுதியிருக்கு. இந்த மறுரூப மலையில போய் இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். 3 பேரை கூட்டு போயிருக்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு. இயேசுநாதர் ஜெபம் பண்ண அவருடைய முகம் என்னவாயிட்டாம்? சூரியனை போல. அவருடைய வஸ்திரம் என்னவாயிட்டு? சூரியனை போல பிரகாசித்தது. உலகத்தில் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அவ்வளவு பிரகாசம் வந்துச்சு. ஆனா நம்ம ஆட்கள் அங்க போய் எப்படி இருக்கிறாங்களா? தூக்க மயக்கமா இருந்தாங்க. நல்லா தூங்கல, உறங்கிட்டு இருந்தாங்க. போதும் இயேசுவே, போதும் இயேசுவே, போதும் ஆண்டவரேன்னு உறங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன். இதுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிட்டான். ஆண்டவரே, நம்ம இங்கேயே இருந்துருவோம். உமக்கு ஒரு கூடாரம், மன்னிக்கணும், நமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். நல்ல கவனிங்க, மறுரூப மலையில மோசேவும் எலியாவும் வந்தாங்க. மோசே சீனியரா, எலியா சீனியரா வயசுல? தப்போ ரைட்டா சொல்லுங்களேன். மோசே வாழ்ந்த காலம் எப்போ? எலியா வாழ்ந்த காலம் எப்போ? எலியா எப்போவாயிலும் மோசையை பார்த்துருப்பாரா? வாய்ப்பு இருக்கா? பேர் வேணா பைபிள்ல எல்லாம் படிச்சு கேட்டிருக்கலாம். எலியா ஒரு நாளும் மோசை என்ன செய்திருக்க மாட்டார். எலியா பிறக்கிறதுக்கு முன்னே மோசை என்ன செய்துட்டார்? மரிச்சிட்டார். இப்போ பேதுரு, யோவான், யாக்கோபு. பேதுரு கரெக்டா சொல்றார், உமக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். இவர்தான் எலியா, இவர்தான் மோசே அப்படின்னு இந்த பேதுருக்கு சொல்லி கொடுத்தது யார்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யாரும் சொல்லி கொடுக்கல. இதே போலதான் நாம் மறுரூபமாகி பரலோகத்துக்கு போயிட்டோம்னா இவர் தான் செல்வின் பாஸ்டர், இவர் தான் பவுல் ஐயா, இவர் தான் பேதுரு, இவர் தான் யாக்கோபு, அமெரிக்காக்காரனுக்கு இவர் தான் லாசர் பாஸ்டர்னு யாரும் அறிமுகப்படுத்த வேண்டியதே இல்லை. பரலோகத்தில் போனால் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க பேரெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பேர் தெரியுமா? தாத்தா பேரே தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் எனக்கு எப்படி பாஸ்டர் தெரியும்? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும், எத்தனை வருஷங்கள் ஆனாலும், மறுரூப மலையின் அனுபவம் உள்ளவங்களுக்கு இந்த பரிசுத்தவான்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பரிசுத்தவான்களையும் அறிமுகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. அவங்க பார்க்கும்போதே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிடுவாங்க, இவர் தான் பவுல். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பரலோகம் போனால் முதல்ல சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். 12 சீஷர்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை. ஒருவேளை யோவானோ, பேதுருவோ, அந்திரேயாவோ, பிலிப்போ, யாருனாலும் பரவாயில்ல, ஒருத்தரை பார்த்து கேட்கணும், ஐயா 12 கூட கரெக்டாக மீதியாச்சு எப்படி? 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட மீதி என்ன செய்தாங்களா? எப்படி 12 கூட கரெக்டாக மீதியாச்சு?
அதை கேட்கணும்னு ஒரு ஆசை. உங்களுக்கெல்லாம் என்ன ஆசை இருக்கோ தெரியல, எனக்கு இது மட்டும் கேட்கணும். ஏன்னு கேட்டால் என் கற்பனை, இப்போ கூட்டம் நிறைய இருக்குது, சாப்பாடு தீந்துரும் போல இருக்குன்னு பேதுரு நினச்சான். ஒரு கூட அப்பத்தை கொண்டு வந்து யாருக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுட்டான். பேதுரு மாதிரியே யோவான் நினச்சான், இந்த கூட்டத்தை பார்த்தா நமக்கு நாமும் என்ன வேண்டியிருக்கோம், ஃபாஸ்டிங் போட வேண்டியிருக்கோம். ஏற்கனவே 3 நாள் என்னது ஃபாஸ்டிங். அதனால் பேதுரு ஒரு கூடை கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுட்டான். இப்படி ஒவ்வொரு சீசனை கொண்டு வந்து மறைச்சி வச்சுட்டான். ஒருத்தனுக்கு தெரியாமல் ஒருத்தன் வச்சுட்டான். இப்போ பார்த்தா 12 கூட மீதி ஆயிட்டு, 12 மீதி ஆயிட்டு. எனக்கு அவரை பார்த்து கேட்கணும், அப்போ நீங்கள்லாம் இயேசுவின் மேலே விசுவாசம் இல்லாத ஆட்கள் தானே அப்படின்னு கேட்கணும். சரி, இன்னும் நிறைய கேள்வி இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திர காலம் வரும்போது பார்த்துக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, அப்போ மறுரூப மலை, இவங்களுக்கு எங்கே போனாலும் தூக்கம். இயேசுநாதருக்கோ எனக்கு தூக்கத்தை விட எனக்கு என் பிதாவோடு பேசுவது தான் முக்கியம். அதனால தான் தூக்கத்துக்கு நம்ம ஊரில் இன்னொரு பாஷை என்னது, வார்த்தை என்னது, உறக்கம். உறக்கத்தை விட எனக்கு தேவனுடைய சமூகம் பெரியது, தேவ சமூகம் எனக்கு பெரியது, தேவன் எனக்கு பெரியவர். இதுதாங்க மறுரூப மலையின் அனுபவம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கொல்கோதா மலை, இல்லாவிட்டால் கல்வாரி மலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன மலை? சத்தமாக சொல்லுங்களேன். இயேசு சொல்லொன்னா வேதனை சகித்து கல்வாரியில் தொங்குகிறார். சரீரமெல்லாம் காயம். ஒரு பக்கத்தில் 2 கல்லர்கள் ஒருத்தன் நிந்திக்கிறான், நீர் தேவனுடைய குமாரனானால் உன்னை ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் முதல்ல உன்னை ரட்சித்துக்கொள், 2வது என்னை ரட்சிக்கணும். கீழே போறவங்கெல்லாம் தலையை துளுக்குறாங்க, இவன் தேவாலயத்தை எடுத்து 3 நாள் கட்டுவானா, நீ இறங்கி வா. ஒரு பக்கம் சரீரத்தில் வேதனை, இன்னொரு பக்கம் மனதில் வேதனை. சீஷர்கள் எல்லாம் இயேசுவை விட்டு மறுதலித்து தூரம் போகிறதுனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜீவன் போக போது, மரிக்க போகிறார். அப்ப கூட இயேசு சுவாமி பிதாவோடு பேசிக்கிட்டு இருந்தார். முதல்ல பேசினார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. திரும்பவும் பேசினார், தாகமாயிருக்கிறேன். திரும்பவும் பேசினார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கடைசியாய் பிதாவோடு பேசினார். பிதாவின் முகம் மறைக்கப்பட்டாலும், பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டாலும், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசுவனுடைய உயிர் போக போது, இயேசு சாக போகிறார். நானா இருந்தா சொல்லியிருப்பேன், இவ்வளவு வேதனை எனக்கு வேணாம் ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இவ்வளவு பாடு எனக்கு வேணாம் ஆண்டவரே. நானா இருந்தா புலம்பியிருப்பேன். ஆனா இயேசு பிதா தன்னை கைவிட்ட போதிலும், அவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போதிலும், கொல்கோதாவிலே கல்வாரியிலே உயிரை விட பிதாவை நேசித்தார். தன் ஜீவனை விட பிதாவை நேசித்தார். எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம்னா சும்மா இல்லைங்க. இயேசு மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு சொன்னா சும்மா இல்லை. மோரியா மலையின் அனுபவம் என்ன? உறவை விட தேவனை நேசிப்பது. சீனாய் மலையின் அனுபவம் என்ன? உணவை விட தெய்வத்தை நேசிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுரூப மலையின் அனுபவம் என்ன? உறக்கத்தை விட, தூக்கத்தை விட இயேசுவை நேசிப்பது. கொல்கதாவின் அனுபவம் என்ன? உயிரை விட, ஜீவனை விட
என் இயேசுவை நேசிப்பது. நான் ஒரு பாஸ்டருக்கு உடன் ஊழியர் செய்துட்டு இருந்தேன். அவருடைய கால் ஒரு கால் யானைக்கால் மாதிரி ஆயிட்டு, யானைக்கால் போல் ஆயிட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து நடப்பார். கொஞ்ச நாட்கள் ஆனபோது ஒரு புண்ணு வந்துச்சு. அந்த புண்ணு அப்படியே பெருசாகி சலம் அடிச்சுட்டே இருக்கும். சாக்கை கீழே போட்டு அந்த சாக்குக்கு மேலே அந்த ஐயா காலை வச்சிட்ருப்பார். நாங்கள் துடைப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு சாக்கு சலம் நனையும். கொஞ்ச நாள் ஆகும்போது நாங்கள் சும்மா எண்ணெய் தேய்ச்சி ட்ரெஸ்ஸிங் மட்டும் துடைச்சி எடுப்போம், வெந்நியில் கழுவுவோம். கொஞ்ச நாள் ஆகணும், ஆழமாய் புண்ணு போய் எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது, நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சது. அந்த பரிசுத்தவாண்ட முகம் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், இவ்வளவு வேதனையிலையும். ஒரு நாள் அவரை சோதிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னன்னா, இந்த வேதனையில் அவர் என்ன ஜெபம் பண்றார், யாருக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்க்கணுன்ட்டு அவருடைய ரூமில் தான் படுத்திருந்தேன். தூங்குறவனை போல பாவனை பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அந்த வியாதி படுக்கையில் இருக்கிற அந்த சகோதரியை நீங்கள் சுகமாக்குங்கப்பா, இந்த படுக்கை மாறட்டும்பா. இன்றைக்கு பிரயாணமாய் போய்கிட்டு இருக்கிற என் விசுவாசி லாரியில் போகிறாங்க. ஆண்டவரே, லாரி ஓட்டுற அந்த தம்பிக்கு ஒரு விழிப்பின் ஆவியை தாங்க, தூதனை கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு விசுவாசிக்காக ஜெபிச்சார ஒழிய, பாவிகளுக்காக ஜெபிச்சார ஒழிய, தான் வலி மாறணும், தனக்கு சுகம் உண்டாகணும்னு அவர் ஒரு நாளும் ஜெபிக்கவே இல்லை. நான் 2-3 நாள் அப்படி பார்த்தேன். ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா, நீங்கள் உங்கள் வியாதி கொடூரத்தில் கூட மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களே, உங்கள் சுகத்துக்காக என்னைக்குன்னா ஜெபிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் சாக வந்தவன்டா. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? சத்தமாக சொல்லுங்க. சாக வந்திருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைகள் வாழணும், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழணும். ஆத்துமாக்கள் மேலே பாரம். ஒரு உண்மையான ஊழியக்காரன், ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை தன் ஜீவனை சிநேகிக்க மாட்டான், ஜீவனை தந்த தெய்வத்தை சிநேகிப்பான். ஜீவனை தந்த தெய்வத்தை சிநேகிப்பான். அப்படிப்பட்டவனுக்கு தான் பாடுகளின் மத்தியிலேயும் உபத்திரவத்தின் மத்தியிலேயும் வேதனைகளின் மத்தியிலேயும் ஜெபம் வரும். அதனால் தான் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், ஒருவன் ஜீவனை சிநேகித்தால், நேசித்தால் அதை இழந்து போவான். என் நாமத்தின் நிமித்தம் ஜீவனை வெறுக்கிறவன் நித்திய ஜீவிய காலமாய் பெற்றுக்கொள்வான். பிரியமானவர்களே, நான் இதோடு நிறுத்துகிறேன். ஆண்டவர்கிட்ட ஒரு கிருபை கேட்க போகிறோம். ஆண்டவரே, நீர் மலையின் மேலே ஏறி ஜெபித்தது போல இந்த கடினமான அனுபவம் எங்களுக்கும் தேவை ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபாவி எனக்கு வேணும் ஆண்டவரே. 4 மலை, மோரியா மலை, சீனாய் மலை, மறுரூப மலை, கல்வாரி மலை. கண்களை மூடலாமா? ஏன் உறவுகளை விட, எனக்கு உணவை விட, என் உறக்கத்தை விட, என் உயிரை விட உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கணும். ஜீவனை வெறுத்து ஜீவனை ஊற்றி நான் ஜெபிக்கணும். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கலாம்? கேட்க விரும்புகிறவங்க மட்டும் ஒரு 2 நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுவே. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல போறீங்க? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்நாளும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கைகளை உயர்த்தி வாழ்ந்தாலும்
காற்று போல் ஆவியானவர் வீசப்படுகிறார். யாரெல்லாம் ஆபிரகாமை போல, மோசேவை போல, இயேசுவை போல கல்வாரி மலையில ஜீவனை விட பெரிதாய் பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை விரும்பின இயேசுவை போல ஜெபிக்க விரும்புகிறோமோ, அவங்க மேல ஒரு ஆவியானவர் தொடர்புகிறார். ஆவியானவர் அப்படியே வந்து அசைவாடி கொண்டிருக்கிறதை, அந்த ஆவியானுடைய காற்று வீசுகிறதை நான் ஆவியில உணர்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்குள்ள எனக்குள்ள அந்த ஜென்டில் ஸ்பிரிட், ஓ அந்த ஜெப ஆவி உன்னை விட இயேசுவை நேசிக்கிற, உன் உணவை விட இயேசுவை நேசிக்கிற, உறக்கத்தை விட இயேசுவை நேசிக்கிற, ஓ உயிரை விட இயேசுவை நேசிக்கிற அந்த அபிஷேகம் Urabalana makaradalana shidam durabalaka turibigada durabalaka tunairiyam today. Yes, yes, yes. கத்தட்டமுடைய வல்லமையை, கத்தட்டமுடைய ஜெப ஆவியை, கத்தட்டமுடைய அபிஷேகத்தை சகோதரா சகோதரியே உன்மேல் அனுப்பி கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வாயாக. உன்னையே வெறுக்கிற, உன்னையே தியாகம் பண்ணுகிற, உன்னையே அடிப்படைய வைக்கிற ஜெபத்தில மூழ்கி போகிற அந்த ஜெப ஆவி Rabalana makatune shadam turab turibilakatuna balagadula rimana makaragaduri miyaturibilagaduri miguduna bagaduraiya. ஒரே ஒரு விசை கேட்கலாமா? உம்மை போல என்ன மாற்றுமையா, உமக்காக என்னை தருகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்ல போறீங்க? எல்லாம் நல்ல பலமாய் கைகளை தட்டி இந்த ஒரு விசை இந்த கவியை பாடி கர்த்தருடைய நாம் ஜெபத்துல நடத்த போகிறோம். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. இயேசுவுக்கா மரித்தாலும் இயேசு. கைகளை தட்டி சொல்லலாமா?
வந்தேனையா